கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த நாளிலேயும் தேவனுடைய வார்த்தையோடு உங்களை சந்திக்க எனக்கு கிடைத்த நல்ல வாய்ப்புக்காக வேறப்பட்ட இயேசுவின் நாமத்தில் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். சகலமும் அவர் மூலமாய் உண்டானது எல்லாம் அவர் மூலமாய் உண்டானது. உண்டாக்கியிருக்கிறதெல்லாம் எவ்வளவோ சொல்லலாம். நம்மளுக்கு சுகம், பலன், அழகு, அறிவு, ஆரோக்கியம், ஞானம், புத்தி, சமத்து அத்தனையும் கொடுக்குற கர்த்தருக்கு இயேசுவின் நாமத்தில் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். சிலது வேத வசனம் எல்லாருக்கும் பிரயோஜனமானது. இந்த பரிசுத்த வேதாகமம் எல்லாருக்கும் பிரயோஜனமானதுயா. இது யாரோ ஒரு தனிப்பட்ட சிலருக்கு மட்டும் சொந்தம் என்பது அல்ல. நீங்கள் என்னுடைய செய்தியை கேட்டு பாருங்கள். நல்ல செய்தியை ஒரு போஸ்ட்மேன் கொண்டு வந்த மாதிரி நான் கொண்டு வர்றேன். எல்லாரும் நல்லா நடக்கணும், எல்லாரும் அன்பாக நடக்கணும். இது இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லிக் கொடுக்குற பரிசுத்த வேதாகமம். இந்த பைபிளுக்கு பேர் பரிசுத்த வேதாகமம், சத்திய வசனம். நான் சொன்ன வசனங்களே ஆவியாயும் ஜீவனாயும் இருக்குன்னு ஆண்டவராகிய இயேசு சொன்னார். நான் அவரை விசுவாசிக்கிறேன், உங்களுக்கு சொல்லித்தர்றேன். கவனமாக கேளுங்க. வேணும்னா ஏற்றுக்கொள்ளுங்க, வேணான்னா விட்டுருங்க. கட்டாயம் வாதாட்டம் போராட்டம் நமக்குள்ளே யாருக்கும் வேணாம். ஞாபகம் வச்சுக்காமா. வேதவசனம் சொல்லுது, கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிற்சியே ஜீவ வழி. கட்டளையே விளக்கு, ஒரு வெளிச்சம்யா. பாதைக்கு வெளிச்சம். ரோட்டில் போகும்போது ஸ்ட்ரீட் லைட் இருக்குது, காலில் அடிக்கிற டார்ச் லைட் இருக்குது. அது மாதிரி பாதைக்கு வெளிச்சம்யா. நீ செம்மையாக நட, நல்லா நட, புத்தியாக நட, ஞானமாக நட, ஏமாந்து போகாதே என்ற எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் அதில் இருக்குது. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? இயேசு கிறிஸ்துடைய உபதேசம் என்னையா? என் மேல் அன்பாக இருந்தால் நான் சொன்ன கட்டளைக்கெல்லாம் கீழ்ப்படிங்க, நான் சொன்ன பாதையிலேயே வாங்க. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். பைபிளில் இயேசுனார் சொன்னது. இந்த பைபிள் படிக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியும், மற்றவங்களுக்கும் சொல்கிறேன். ஆமாம், கண்டபடி பேசாதீங்கயா. என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கனி எனக்கு முன்பாக இருக்க மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்பேன் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. தன் வாசலை உயர்த்தி கட்டுகிறவன் அழிவை நாடுகிறான், கண்டபடி பேசுகிறவனுக்கு அழிவு தான் வரும்னு எழுதியிருக்குது. எதுக்கு கண்டபடி பேசுகிற? எதுக்கு கண்டபடி திட்டுறீங்க? நம்மளை போல் அவனும் ஒரு மனுஷன் நினைக்க வேண்டாமா? தன்னை போல் பிறனை நேசின்னு ஆண்டவர் இயேசு சொன்னார். அது என்ன இருக்குது? நான் தான் பலமுறை சொல்கிறேன்ல, இயேசுனார் பெரிய படம் போட்டு அதுக்கு மாலை போட சொன்னாரா? பெரிய சிலையை செஞ்சு வச்சு வீட்டில் ஒரு சின்ன மூலையில் ஒரு சிலையை செஞ்சு வச்சு அதுக்கு தூவம் கொளுத்த சொன்னாரா? பைபிள் இருக்கா? நல்ல மனசோடு சொல்லித்தரேன். எல்லாரையும் நேசிக்கணுமேனவங்க. நம்ம எந்த பாகுபாடு, நல்ல கவனமாக கேளுங்கம்மா, எந்த பாகுபாடு இல்லாமல் எல்லாரையும் நேசிக்கணும். மனுஷனை நேசிக்கணும். தனக்குன்னு ஒரு நியாயம் பேசக்கூடாது. கவனமாக கேளுங்க. நல்லா புரியணுமா? பைபிள் வாங்கி படிங்க. ஆமாம், வேதமே வெளிச்சம், போதக சிற்சியே ஜீவ வழி. வேதமே கட்டளையா? கட்டளையே விளக்கு. ஒரு வெளிச்சம் கொடுக்குற மாதிரி கட்டளை. இதை செய், இதை செய்யாதே, இதை வாங்கு, இதை வாங்காதே, இன்னாரோட பழகு, இன்னோரோட பழகாதே. பைபிளியா? பைபிள் யாருக்கும் வித்தியாசமே கிடையாது. பைபிளில் போட்டிருக்கு, யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே கிடையாது. முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷன் ஆத்மாவுக்கும் உபத்திரமும் வியாகுலமும் உண்டாகும். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ
அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும். தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. நன்மை செய்கிறவன் நல்லா இருப்பாயா, தீமை செஞ்சவனுக்கு வியாகுலம் ஓத்துற வரும். வாதாட்டம் போராட்டம் வைக்காதீங்க. என்னுடைய மனச்சாட்சி என்னை குற்றப்படுத்தக்கூடாது. யார் என்ன சொன்னாலும் சரி, அவன்கிட்ட நல்ல ஆலோசனையை கேளுங்க. யார் என்ன சொன்னாலும் சரி, அவர்கள் சொல்லக்கூடிய நல்ல கருத்துக்கள் என்னன்னு பாருங்க. உடனே தோற்றத்தின்படி தீர்ப்பு கொடுக்காதீங்க. ஆமாம், கருப்பு சட்டை போட்டால் இந்த ஆள் சரியில்லை, சிவப்பு சட்டை போட்டால் சரியில்லை, வெள்ளை சட்டை போட்டால் தான் நல்லது, அப்படிலாம் தீர்ப்பு கொடுக்காதீங்க. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லையா? நன்மை செய்கிற ஆத்மா நல்லா இருக்கும். எல்லாரும் பைபிள் அப்படித்தான் சொல்லியிருக்கு. யாருக்கும் போய் சூரிட்டி கையெழுத்து போடாத. புரியலையா? அங்கே ஃபாரின் போகிறதுக்கு அங்கே பணம் கொடுத்தேன், இங்கே பணம் கொடுத்தேன், ஏமாந்துட்டேன். யாரும் கவனம் வேணாமா? பைபிளில் போட்டிருக்கியா? ஒரு காரியத்தை செவ்வையாக செய்ய ஞானமே பிரதானம். அறிவு வேற, ஞானம் வேற. பைபிளில் போட்டிருக்கியா? பைபிள் படிக்கிற எல்லாருக்கும் சொல்கிறேன். ஆமாம், மற்றவங்களுக்கும் சொல்கிறேன். எண்ணத்தை சம்பாதிச்சாலும் புத்தியை சம்பாதிச்சுக்கொள், எண்ணத்தை சம்பாதிச்சாலும் ஞானத்தை சம்பாதிச்சுக்கொள், பைபிளில் போட்டிருக்கு. யாருக்காச்சும் லோன் வாங்க போகிறாருன்னா நீ இங்கே போய் சூரிட்டி கையெழுத்து போட்டீங்கன்னா அவர் கெட்டாவிட்டால் இவர் நான் கட்டுவேன்ற இடத்துல உங்கள்கிட்ட கையெழுத்து வாங்குவாங்க. உங்களால் முடியாட்டி என்ன செய்வீர்? 100 ரூபா 200 ரூபான்னா ஆளை ஒன்றும் பாதிக்காது. அதிகமான ரூபான்னு என்ன பண்ணுவீங்க? பள்ளம் விழுந்துருச்சு, மனைவி பிள்ளைகிட்ட போய் திட்டு வாங்க முடியுமா? போதகத்தை வெறுத்தேனே, கடிந்து கொள்ளதில்லை, என் மனம் அலட்சியம் பண்ணினதே, சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்கும் உள்ளானேன் என்று முறையிடுவாய். பின்னால் யோசிக்காதீங்க. பைபிளில் போட்டிருக்கு, மகா கோபக்காரன் தான் அவன் கூட பல காஃபி டிஃபன் சாப்பிட்டுட்டு வந்துரு. எல்லா இடத்துக்கும் அந்த ஆள் கூட போய் ஏதாச்சும் பிரச்சனை இல்லை மாட்டாத. நான் கூட வேகமாக பேசுனதுக்கு நான் வருத்தப்படுறேன். சில இடத்துல கீன்னு சொல்கிறதுக்கு, கீபோர்டில் உள்ள கீன்னு சொல்கிறதுக்கு கீனே சொல்லிவிட்டேன். கீபோர்டுன்னே சொல்லிட்டேன். சில நேரம் எலியாவுக்கு எலிசான்னு சொல்லிட்டேன். அதுக்காக நான் வருத்தப்படுறேன். மதிப்பு கொடுத்து பேச வேண்டிய இடத்துல மதிப்பு கொடுக்காம பேசிட்டேன். அதுக்காக நான் வருத்தப்படுறேன். நான் பல முறை சொல்லியிருக்கேன், நான் ஒரு போஸ்ட்மேன் மாதிரி நல்ல செய்தியை உங்களுக்கு எனக்கும் கிடைக்க பண்ணினதுக்காக நான் சந்தோஷப்படுறேன். சூரிட்டி கையெழுத்து யாரும் போய் போடாதீங்க. ஆமாம், ரோட்டில் போய்கிட்டு இருக்கும்போது சம்மந்தம் இல்லாத ஆள் லிஃப்ட்டு கூடியானாக்கா கொடுக்காதீங்கயா. அதை கூட சொல்லித்தர வேண்டி இருக்குல்ல. லிஃப்ட்டு கொடுத்து ஏதாச்சும் சிக்கல் வந்துட்டால் யார் பதில் சொல்கிறது? நீங்கள் தான் பதில் சொல்லணும். வேதம் தெளிவாக சொல்லியிருக்குது. தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருப்பவன் நீசருக்கு முன்னால் நில்லாமல், விவரமில்லாத ஆளுகளுக்கு முன்னால் நில்லாமல், ராஜாக்களுக்கு முன்னால் நிற்பான். உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டியை கரெக்டாக கவனிங்கய்யா. ஒரு சிறிய வேலையோ பெரிய வேலையோ, ரொம்ப புத்திசாலித்தனமான வேலையோ கம்மியான வேலையோ, வேலையில் கொஞ்சமும் கவனமாக பாருங்கள். செய்தொழிலின் நுட்பம் நுணுக்கத்தை கவனிக்கணும் ஒரு இடத்துல எழுதி போட்டுருந்துச்சு. தன் வேலையில் எந்த வேலை பார்த்தாலும் சரி, அது படிப்புள்ள வேலையோ சரியில் தொழில்புள்ள வேலையோ, தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருப்பவன், புத்தியாக இருக்கவன், ஞானமாக இருக்கவன், சமத்தாக இருக்கிறவன் தண்ட ஆளுகளோடு நிற்க மாட்டான். ராஜாக்களுக்கு முன்னால் போய் நிற்பான். உங்கள் தேவையில் சந்திக்கப்பட உழைக்கணுமையா? பைபிள்யா எல்லாருக்கும். பைபிள் எல்லாத்துக்கும் ஒத்தது. ஏதோ ஒரு குறிப்பிட்டவர்களுக்கு மட்டும் பைபிள் என்பது கிடையாது. பைபிள் என்பது பரிசுத்த வேதம் என்பது சத்திய வசனம் என்பது எல்லாருக்கும். உங்களை ஏமாத்துறவன் யாருன்னா, உனக்கு அறிவு ஞானம் வேணும்னு பைபிளில் போட்டிருக்கியா? பேதை நெடுக போய் தண்டிக்கப்படுவான். நீ விவரமில்லாத இருந்தால் உன்னை ஏமாத்திடுவாங்க. பைபிள் இருக்கு. ஞானியை பலவானாக்கும். பைபிள்லேயே போட்டிருக்கியா? ஒரு காரியத்தை செவ்வையாக செய்ய ஞானமே பிரதானம். எல்லாத்தையும் சொல்லாதே, பைபிளில் இருக்கு.
நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு. இது சரியலாமா செய்யக்கூடாதா, தவறா, சரியா, கவனி. ஒரு லாயர்கிட்ட போய் யோசனை கேளுங்க, அப்புறம் மூவ் பண்ணுங்க. எந்த சொத்து வாங்கினாலும் வில்லங்க பார்த்து தான் வாங்கணும், தெரியுமா? சொத்துல பத்திரப்பதிவுன்னு இருக்குது, பட்டா இருக்குது, சிட்டா இருக்குது, வில்லங்க இருக்குது, எத்தனை விஷயம் இருக்குது. பாதியாச்சும் தெரிஞ்சுதான் செய்யணும். அப்புறம் பத்திரம் எழுதுகிறவர்கிட்ட போய் எல்லா விவரமும் சொல்லணும். அவர் எல்லா விவரமும் சொல்லுவார். சிக்கலில் மாட்டாமல் இருக்கிறதுக்கு எல்லா வழிமுறையும் சொல்லுவார். நான் தெரியாமல் போய் பணத்தை கொடுத்தேன்ற வார்த்தையெல்லாம் பேசக்கூடாது. ஃபாரின் போகணும்னா எத்தனை பேர் பணத்தை கொடுத்துட்டு நஷ்டப்பட்டுட்டு வருத்தப்படுற மாதிரியா தினசரி பத்திரிகையில் வருது. அதான் பைபிளில் போட்டிருக்க, ஒரு காரியத்தை செவ்வையாக செய்ய ஞானமே பிரதானம். இந்த ஆள்கிட்ட கொடுத்தா பணம் திரும்ப கிடைக்குமா, இந்த ஆள் நம்மளை ஏமாத்துவானா, முதலே வேணாமா? வந்த பின் காப்போம், வந்த உடன் காப்போம் என்பதை விட ஒரு முன் காப்போம். வேதமே வெளிச்சம், கட்டளையே விளக்கு. நான் தான் சொல்கிறேன், பலமுறை சொல்லியிருக்கேன்யா, நோ என்ட்ரின்னு விட்டா போகக்கூடாதுயா, யாராக இருக்கட்டும். அதே மாதிரி தான் இது, அதை விட மேலானதுயா, நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமானது. பண விஷயத்தில் கவனமாயிரு, பெண்கள் விஷயத்தில் கவனமாயிரு, மனைவியை கண்ணீர் விட வைக்காதே, மனைவியை கண்ணீர் விட வைக்காதே, மனைவிக்கு துரோகம் பண்ணாதே. பைபிள் பைபிள்யா, பைபிள். மனைவிக்கு துரோகம் பண்ணாதே. எல்லாருக்கும் அது, எல்லாருக்கும் அதுயா. மனைவிக்கு துரோகம் பண்ணாதானே மாறாத சட்டம் பைபிளில் போட்டிருக்கு. மோசம் போகாதீர்கள், ஏமாந்து போகாதே. மனுஷன் எதை விதைப்பானோ அதையே அறுப்பான். புரியுதா? அடுத்தவனுக்கு நம்ம தீமை செஞ்சா அதனுடைய பிரதிபலன் உண்டுன்னு போட்டிருக்கு. அதெல்லாம் கிடையாதுன்னா செய்ய, டூ இட் ஆஸ் யூ லைக். இஷ்டம் போல செய்யப்பா, அதனுடைய பிரதிபலனை நீங்களே பார்த்துக்குங்க. தெளிவாக சொல்லியிருக்கு. தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிறவன் கொடுத்த வேலையில் சந்தோஷமாக அந்த மேனேஜருக்கு, அந்த கம்பெனி ஓனருக்கு உண்மை செம்மையுமாக செய்யுங்க. உண்மையாரு, பைபிளில் போட்டிருக்கியா, உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஒரு வேலையை உண்மையாக செய்யணும், நேர்த்தியாக செய்யணும், சமத்தா செய்யணும். பெரியவங்க சொல்லிக் கொடுங்க பிள்ளைகளுக்கு. பைபிளில் போட்டிருக்கியா, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. என்ன பைபிள் குறையா? குறைனா விட்டுருங்க, வேணாம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதில் பிரியப்படுகிறவன் அதன் கனியை புசிப்பான் குறிப்பார்கள். வாயை திறந்த ஜெயமா பேசுங்க ஐயா, வெற்றியா பேசுங்க. மனைவி கிட்ட, பிள்ளைங்கிட்ட, புருஷன்கிட்ட, தன்னுடைய மேனேஜர்கிட்ட, தனக்கு கீழே வேலை பார்க்குற தொழிலாளிகிட்ட ஒரு ஜெயமான வார்த்தை, ஒரு அன்பான வார்த்தை பேசுங்க. இயேசு சிலுவையில் தொங்கினாரியா, சரித்திரம் பேசுது. ஆணி அடிக்கிறவங்களுக்கெல்லாம் ஏசுனார் என்ன சொன்னார்? பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள். அதான் தெய்வீக அன்பு. தனக்கு தீமை செஞ்சவனை ஆசீர்வதிச்சார். பைபிள்யா, சரித்திரம்யா. பைபிள் என்பது சரித்திரம், கதை இல்லை, ஸ்டோரி இல்லை, ஹிஸ்ட்ரி. நடந்தது, நடக்கிறது, நடக்க போகிறது அல்லாஹ்ல இருக்குது. எந்த காரியத்தை செய்யாலும் ஞானமாக செய்யணும். ஏதாச்சும் ஒரு பிரச்சனையா தலையிடாதையா, தலையிட்டு கெட்ட பேர் வாங்காதே. வழக்குக்கு விலகுவதும் மென்மை. வழக்குக்கு 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான், இந்த ஆள்கிட்ட சொன்னாலும் கேட்க மாட்டான், அந்த ஆள்கிட்ட சொன்னாலும் கேட்க மாட்டான், நீ விலகிக்கோ. வழக்குக்கு விலகுவதும் மேன்மை. மூடனானவன் எல்லாவற்றிலும் தலையிட்டு கொள்ளுவான். பைபிளியா,
இந்த ஆளை விலைக்கு விட்டால் அவன் சண்டைக்கு வருவான், அந்த ஆளை விலைக்கு விட்டால் இவன் சண்டைக்கு வருவான். 2 பேரும் சொன்னபடி கேட்க மாட்டேங்கிறாங்க. நீங்கள் போய் அதில் தலையிட்ட என்ன அர்த்தம்? 2 பேரில் ஒரு ஆள் இல்லை, 2 பேருமே நம்மளுக்கு ப்ளேம் பண்ணுவாங்க, குற்றப்படுத்துவாங்க. நீ ஏண்டா தலையிட்டாம்மா, தேவையா? பைபிளையா? பைபிள் என்னை வையாதீங்க, கோவிக்காதீங்க, வேணாமெல்லாம் போய்கிட்டே இருங்கயா. ஏதோ ஒரு சின்ன பையன் 15 வயசு பையன் சொல்கிறான், சார் நோ என்ட்ரி போர்டு சார், போர்டை காணா, ஆனால் நோ என்ட்ரி இந்த ரோடு, இந்த வழியாக போகாதீங்க சார். போடா, எனக்கு 40 வயசு, நான் எவ்வளோ பெரிய வண்டி வச்சுருக்கிறேன், நீ எல்லாம் ஒரு ஆளா? போங்கய்யா. கொஞ்சம் தூரம் போகவிட்டு 1 கிலோமீட்டரில் விசில் அடிப்பார், போய் நிப்பாட்டி வண்டியை நிப்பாட்டி ஆர்சி இன்சூரன்ஸு எல்லா கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லுங்கள். தேவையா? முன்னக்கூட்டி ஏன் எழுதி போட்டிருக்கு? நம்முடைய நன்மைக்கு எழுதி போட்டிருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் கீப் லெஃப்ட்டு, லண்டனில் கீப் லெஃப்ட்டு, அமெரிக்காவில் கீப் ரைட்டு, தெரியுமா? கேள்வி கேட்கவே முடியாது. பைபிளை யாரும் கேள்வி கேட்க முடியாது, கிறிஸ்தவங்களும் கேள்வி கேட்க முடியாது, பாதிரியாரும் கேள்வி கேட்க முடியாது. பைபிள் தான். வேணும்னா ஏற்றுக்கொள்ளுங்க, வேணான்னா விட்டுருங்க. பைபிளில் போட்டிருக்கியா? அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாக இருந்தது, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவபக்தி உள்ள சந்ததியை பெரும்படித்தானே. பைபிளியா? மனைவிக்கு துரோகம் பண்ணாதே, பைபிள் என்ன தப்பா? உலக லெவலில் எல்லாரும் ஒத்துக்கிட்டதையா? அங்கேயும் இங்கேயும் தேடி பார்த்து என்னென்ன ஏற்பாடு பண்ணி 4 பொண்ணை பார்த்து கடைசியில் ஒரு பொண்ணை முடிவெடுத்து நான் கல்யாணம் முடிச்சுக்கிறேன் அப்படின்னு அந்த பொண்ணு வந்து கழுத்தை கொடுத்துச்சு. ஒரு அருமையான ஒரு பொண்ணுக்கு ஒரு வாழ்வு கொடுத்துருக்குறீங்க. 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு மரியாதை இல்லாமல் பேசுகிறதா? யாராக இருந்தாலும் தெரியாது. இட் இஸ் நாட் ரைட் இன் த சைட் ஆஃப் காட். தத்துவம் என்ன? தத்துவம் பெரிய தத்துவம். பணம் இருந்தால் ஒரு பேச்சு, படிப்பு இருந்தால் ஒரு பேச்சு, அதெல்லாம் நடக்காது. மேலே ஒரு ஆள் இருக்காரு. ஆமாம், நம்புனா நம்புங்க, நம்பாட்டி போங்க. ஆனால் வாழ்க்கையில் சம்பவிக்கும். அவனவனுடைய கிரியலுக்கு தக்கபடி அவனவனுக்கு நடக்கும். நான் விசுவாசிக்கிறேன். நான் இஷ்டம் போல் வாழ்வேன், எல்லாமே எனக்கு நல்லா நடக்கும். போங்க, செஞ்சு பாருங்கய்யா, செஞ்சு பாருங்க. வேதமே வெளிச்சம், போதக சிற்சியே ஜீவ வழி, கட்டளையே விளக்கு, இதை செய்யாதே. நான் ரொம்ப விஷயம் தெரிஞ்சவன். நான் ஒயர்மேன், லைன்மேன், எலக்ட்ரீஷியன், எல்லா வேலையும் தெரியும் எனக்கு. அதனால் நான் போய் கரண்ட்டில் 220 வோல்ட்டு 440 வோல்ட்டில் போய் ஒயரை சீவிட்டு தரையில் காலை வச்சு கை வச்சா என்ன செய்யும்? நான் அறிவில் பெருத்தவன், இந்த கரண்ட் என்னை ஒன்றும் பண்ணாது. முடியுமா? ஒரே அடி தான், கதையை முடிச்சிடும். தெரியாமல் தொட்டாலும் ஆபத்தான், தெரிஞ்சு தொட்டாலும் ஆபத்தான். அது குணத்தை அது காமிக்கும். நம்மளை விசாரிக்கிற ஒருத்தர் இருக்கிறாரு, நம்முடைய கிரியைகளுக்கு தக்க பலன் உண்டு அப்படின்னு நினச்சா மாப்பாதகங்களில் தலையிடக்கூடாது. யாராக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி. ஒரு தவறான பாதையில் போயிட்டீங்கன்னா அடாடாட வேணாமடான்னு திரும்ப வந்துடணும். அதை சிலர் சொல்லுவாங்க, கொஞ்சம் தூரம் போயிட்டா, டே இந்த ரோடு நம்ம ரோடு இல்லைடா, அட்ரா யூட்டன் அட்ரா, திரிஞ்சு கொண்டு அடுத்த பக்கம் தான் பாதையில் போவான். பைபிளில் போட்டிருக்கியா? வழக்குக்கு விலகுவது மேன்மை, சகல பிரயாசத்தினாலும் பிரயோஜனம் உண்டு. ஏதாவது ஒன்றை செய், ஒன்றை வாங்கு, ஒன்றை வில்லு, ஒரு வேலையை செய், பிரயோஜனம் இருக்கும். சகல பிரயாசத்தினாலும் பிரயோஜனம் உண்டு. உதடுகளின் பேச்சோ வறுமை மாத்திரம் தரும். கட்சியை பற்றி, அரசியலை பற்றி, அந்த மந்திரியை பற்றி தரக்குறைவாக பேசினா வெட்டியாக சண்டை வந்துடும். ஒரு ஆள் நேசிக்கிற ஆள் உண்டு, ஒரு ஆள் பயக்கிற ஆள் உண்டு. நமக்கு எதுக்கு? எல்லாரையும் நேசிக்கிறவளார நம்ம நேசிக்கணுமையா? எல்லாரையும் நேசிக்கணும். ஆனால் யாரோட நட்பு வைப்பீங்க? சொல்லுங்கய்யா. பைபிள் படிக்கிற எல்லாருக்கும் சொல்கிறேன், உலக லெவலில் சொல்கிறேன் நான். ஆமாம், தமிழ்நாடு, மதுரை, இந்தியா, யாராக இருந்தாலும் சரி, பைபிள் படிக்கிற யாராக இருந்தாலும் சரி, இயேசுவை பின்பற்றக்கூடிய யாராக இருந்தாலும் சரி,
அரசியல் தலைவர்கள் யாரையுமே அவங்கள வையக்கூடாது, திட்டக்கூடாது. அவர் சரியில்லை இவர் சரியில்லைன்னு சொல்லாதீங்க. தேவையில்லாத வேலை, தேவையில்லாத வேலை. ஒருவனை உயர்த்தி ஒருவனை தாழ்த்துகிறார் இந்த பைபிள் எழுதியிருக்கு இல்லையா, தானியல்ல. பின்ன நீங்க யாரு? நீங்க யாரா இருக்கட்டும் சரி, உலகத்தில் யாரா இருந்தாலும் சரி, ஒரு ஜனத்தின் அதிபதியை தீது சொல்லக்கூடாது. பைபிள் பைபிள் போட்டிருக்கியா? நானா எழுதி வச்சிருக்கேன்? எங்க தாத்தா எழுதி வச்சாரா? ஜனத்தின் அதிபதியை தீது சொல்லாதே. நம்மனா சொல்றீங்க? போதகர் இயேசுவை பின்பற்றக்கூடிய ஒவ்வொருவரும் என்ன சொல்றீங்க? ஒருவனை உயர்த்தி ஒருவனை தாழ்த்துகிறார், ஒருவனை உயர்த்தி ஒருவனை தாழ்த்துகிறார், ஒருவனை கொல்லுகிறார் ஒருவனை உயிரோட வைக்கிறார். பைபிள். நீங்க யாரு நான் யாரு தரக்குறைவா பேசுறதுக்கு? ஜனத்தின் அதிபதியை தீது சொல்லாதே. பைபிள். எல்லாரையும் நேசிக்கணும். யார் நாட்டை ஆண்டாலும் சரி அவரோதமான வார்த்தைகளை பேசாதீங்க. உங்களுக்கு ரொம்ப வேண்டியால்னா வாழ்க்கைங்கிறது, உங்களுக்கு ஒருவேளை வேண்டாதால்னா ஒழிகங்கிறது. அப்படியா? அது ஒரு பைபிளை பின்பற்றுகிற இயேசுவை பின்பற்ற ஒருவனுக்கு அது தகாத காரியம். எல்லாருக்கும் சொல்றேன், கிறிஸ்தவ வட்டாரத்தில் இருக்கிற எல்லாருக்கும், இயேசுவை பின்பற்றக்கூடிய ஒவ்வொருவருக்கும் சொல்றேன், அரசியலில் தலையிடாதீங்க. நீங்க அரசியலில் தலையிட்டாலும் அவர் சரி இவர் தவறுன்னு வாதாடாதீங்க, போராடாதீங்க. எல்லா மனுஷருக்காக வேண்டுதலையும் விண்ணப்பத்தையும் ஏறெடுக்கணும் இருக்குல்ல. ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் வேண்டுதலையும் விண்ணப்பத்தையும் ஏறெடுக்கணும். நாம் அமைதியுள்ள ஜீவனம் பண்ண ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் வேண்டுதலையும் விண்ணப்பத்தையும் ஏறெடுக்கணும். பைபிள் தெரியும் இல்லையா? நான் என்ன வேணும்னு சொல்றேன்? ஒரு ஆள் வேண்டியாலும் ஒரு ஆள் வேண்டாதாலும் நான் சொன்னேனா? வேதம் சொல்லுதா? யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே கிடையாது, ஆண் என்றும் பெண் என்றும் கிடையாது. எல்லாரையும் நேசிக்கணும். நான் பொதுவாக சொல்லிக்கிட்டு இருக்கேன், எல்லாரையும் நேசிக்கணும். நமக்கு உதவி செஞ்சாலையும் நேசிக்கணும், உதவி செய்யாத ஆளையும் நேசிக்கணும். அதான் தெய்வீக அன்பு. இயேசுனார் சிலுவையில் அடி வாங்கினார் இல்லையா? கட்டி வச்சு அவரை அடித்தாங்க, அவரை குற்றவாளின்னு அடித்தாங்கல்ல. பிலாத்து என்ன சொன்னார்? அவரிடத்துல நான் ஒரு குற்றத்தையும் காணேன் அப்படின்னாரு. பைபிள் சொல்லுதியா, நம்முடைய பாவங்களுக்காக இயேசு சிலுவையில் இரத்தம் சிந்தினார். சர்வலோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு அவருக்கு பேர். வேணான்னா போய்கிட்டே இருங்கய்யா, தகராறு பண்ணாதீங்க யார்கிட்டையும். எது சரி எது தப்பு அன்றது உங்களுக்கு தெரியும்ல. யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட், யூ கேன் ஃபைனலைஸ் த மேட்டர். காரியத்தை சரி தப்புன்னு முடிவெடுக்க உங்களால் முடியும்ல. வேணான்னா விட்டுட்டு போயிட்டே இருங்க. வேண்டாத கேள்வி யாரையும் கேட்காதீங்க, அரசியலும் கேட்காதீங்க, ஆன்மீகத்தையும் கேட்காதீங்க, யாரையும் கேட்காதீங்க. பைபிள் போடுது, ஒருவனை உயர்த்தி ஒருவனை தாழ்த்துகிறார். ஜனத்தின் அதிபதியை தீது சொல்லாதே. ஒரு ஆளை பதவியில் இருக்கிறாருன்னா அவரை தரக்குறைவாக ஏன் பேசுகிறீங்க? நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன், பைபிள் படிக்கிற இயேசுவை பின்பற்றக்கூடிய கிறிஸ்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி, எந்த அரசியல் தலைவரையும் எந்த கட்சி தலைவர்களையும் தரக்குறைவாக பேசக்கூடாது. முடிஞ்சால் புகழுங்க, இல்லாட்டி சும்மா இருங்க. உன் வாயல்ல புறத்தியானே அவனை புகழட்டும்னு ஒரு வசனம் இருக்குது. தரக்குறைவாக பேசாதீங்க. அது ஒரு இயேசுவை பின்பற்றக்கூடிய ஒருவருக்கு அது அழகே இல்லை. சகல பிரயாசத்தினாலும் பிரயோஜனம் உண்டு. நாட்கள் பொல்லாதவையில் ஆனபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள். பைபிள் இருக்கியா? ஏதாச்சும் ஒரு வேலையை செய்யுங்க, ஒரு பலன் இருக்கும். நேரத்தை பாழாக்காதீங்க. பணத்தை விட மதிப்புள்ளது வேலை, நேரம். கொஞ்சம் நேரம் கிடைச்சா ஏதாவது செய்யுங்க, படிங்க, பாடுங்க, ஒரு வேலையை செய்யுங்க, சம்பாதிங்க. வெட்டி பொழுதா பேசாதீங்க. உதறினால கண்டபடி பேசினா சகல பிரயாசத்தினாலும் பிரயோஜனம் உண்டு. உதிரிகளின் பேச்சோ வறுமையை மாத்திரம் தரும்.
கட்சியை பற்றி பேசி, ஜாதியை பற்றி பேசி, வேலையை பற்றி பேசி ஒருத்தனுக்கு ஒருத்தனை சண்டையை போட்டு என்னத்துக்கு தேவையா? வேண்டாத நல்லொழுக்கத்தை கெடுக்காதீங்கயா. ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கத்தை கெடுக்கும். எதுக்கு அந்த ஆளை நேசிச்சா கண்டபடி வைவோமா, கண்டபடி திட்டுவோமா? இயேசுநாதர் சொன்னார், தன்னை போல் பிறனை நேசி. உன்னால் முடிஞ்சதை உனக்கு உதவி செய். நீ சாப்பிட்றியா வயிற்றுக்கு, முன்னால் முடிஞ்சால் கொஞ்சம் அவனுக்கு சாப்பாடு வாங்கி கொடு, ஒரு வடையோ இட்லியோ வாங்கி கொடு. இல்லாதவன் ஏழைக்கு இறங்குகிறவன் கடவுளுக்கு கடன் கொடுக்குறான். ஒரு ஏழைக்கு கொடுத்தீங்கன்னா அவன் திரும்ப தரமாட்டான். அது கடவுளுக்கு கடன் கொடுத்த மாதிரி. இயேசுவின் நாமத்தில் கேட்ட எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் கேட்ட எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். தேவனுடைய ஆவியானவர் உங்களோடு இருப்பார், சொல்லிக் கொடுப்பார். வேதவசனம் தெளிவாக சொல்லி இருக்குது. சகல பிரயாசத்தினாலும் பிரயோஜனம் உண்டு. தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருப்பவன் நீசருக்கு முன்னால் நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்னால் நிற்பான். நாட்கள் பொல்லாதவளானபடியால் படிக்கிற காலத்தில் நல்லா படிங்கயா. பொம்பளை பிள்ளைகளெல்லாம் நல்லா படிக்க வைங்கயா. பைபிளில் போட்டிருக்கியா? ஆணென்றும் பெண்ணென்றும் வித்தியாசம் இல்லைன்னு அர்த்தம் என்ன? சரீரத்தை பார்த்தா வித்தியாசம் இருக்குது. படிப்பில், சாப்பாட்டில், சம்பாத்தியத்தில், வேலையில் வித்தியாசமே இருக்கக்கூடாதியா. தரக்குறைவாக பேசாதீங்க, யாரும் பேசாதீங்க. பொம்பளை பிள்ளைய நல்லா படிக்கட்டும். நமக்கு ஒரு சுயமரியாதை இருக்கா இல்லையா? சுயமரியாதைன்னு என்னன்னு தெரியுமா? ஒன்றும் தெரியலையா? அடிக்கடி டிவியில் பேசுகிறாங்களே சுயமரியாதை சுயமரியாதைன்னு. கேட்கலையா? காது கேட்கலையா? நமக்குன்னு ஒரு கிரேட் இருக்குல்ல, நமக்கு ஒரு எபிலிட்டி இருக்குல்ல, நமக்கு கெப்பாசிட்டி இருக்குல்ல, தனிப்பட்ட ஒவ்வொருவனுக்கும் இருக்கு இல்லையா? படிப்பு மேலே உயர்த்தி ஒன்று வைக்கும். பைபிளில் போட்டிருக்கியா? கல்வி பிரயோஜனமானது, பைபிளில் போட்டிருக்கு. நீதிமொழிகளில் போட்டிருக்கு, கல்வி பிரயோஜனமானது. அதுக்கு விரோதமாக பேசாதீங்க, யாரும் பேசாதீங்க. அவன் 5ஆம் கிளாஸு 8ஆம் கிளாஸ் படிக்கும்போதே அவனை மரியாதை இல்லாமல் பேசாதீங்கயா. பைபிள் படி பார்த்தா ஒருத்தருக்கு நல்ல மூளை, ஒருத்தருக்கு கெட்ட மூளையாக இருக்குதே இல்லையே? இல்லையே. அவன் இந்த மூளையை டெவலப் பண்ணிக்கணும். மிகுந்த சோம்பலினால் மேல் மச்சு பழுதாகும்னு ஒரு பைபிளில் ஒரு வசனம் இருக்குது. மிகுந்த சோம்பலினால் மேல் மச்சு பழுதாகும். அடிக்கடி படிக்க, வாசிக்க, எழுத இல்லைன்னா உன் மூளையில் அவ்வளோ பிரைட்னஸ் வராதியா. பிள்ளைகளை சாப்பாடு போட்டு பணம் கொடுத்து ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கிறீங்க. தப்பு செஞ்சால் செய்யாதன்னு 10 பேர்கிட்ட சொல்லுங்கய்யா. ஏன் வாயிலெல்லாம் சபிக்கிறீங்க? ஏன் சபிக்கிறீங்க? நீங்கள் பெத்த பிள்ளைய நீங்களே சபிச்சா அடுத்தால் அதுக்கு மேலே சபிப்பான். கண்டிக்கிறது வேற, எச்சரிக்கிறது வேற, வழி நடத்துறது வேற, சபிக்கிறது வேற. யாரா இருக்கட்டும். இனிய நாவு எலும்பையும் நொறுக்கும்னு ஒரு வசனம் இருக்கு. அர்த்தம் என்ன? இனிய நாவா பேசினா படக்குன்னு எலும்பு முறிஞ்சிருமா? வலுவான எந்த காரியத்தையும் மாற்றி அமைக்கும். நாவின் பிரதியுத்தரம் ஹார்ட்லேருந்து வரணும்யா. அன்பா சொல்லி கொடுத்தீங்கன்னா கல்வி வளரும்னு போட்டிருக்கியா பைபிளில்? கல்வி எல்லாருக்கும் வேண்டியது. சொன்னால் வைக்கிறீங்க, கோவிக்கிறீங்க. சொல்கிறவரை கோவிக்கிறேன். காலமெல்லாம் அடிமையாக இருக்கணுமா? படிப்பு வேண்டாமா? எந்த வேலை பார்த்தாலும் படிப்பு வேணும் இல்லையா? எதை எடுத்தாலும் நம்ம இப்போ வாழ்கிற உலகம் என்ன உலகம்? எதை எடுத்தாலும் இங்கிலீஷில் போட்டிருக்கான், தமிழில் போட்டிருக்கான், இன்னொரு பாஷையிலையும் போட்டிருக்கான். படிக்க வேண்டிய அளவு படிங்க. சும்மா அரசாங்கத்தையும் அதையும் இதையும் குறை சொல்லி இருக்காங்க. நான் இந்த பக்கம் சேர்ந்தவன், நான் அந்த பக்கம் சேர்ந்தவன், வாய் சமத்தா பேசலாம். தனிப்பட்ட மனுஷனுக்கு ஒரு எபிலிட்டி, ஒரு கெப்பாசிட்டின்னு இருக்குல்ல, அதெல்லாம் எப்படி தமிழில் சொல்கிறது? படிக்காட்டி முடியுமா? படிக்க வேண்டிய அளவு படிங்க. உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் நான். படிக்க வேண்டிய வாய்ப்புகள் வரும்போது எல்லாம் இந்த பாஷையும் படிங்க. யார் சொன்னது படிக்க வேண்டாம்னு சொன்ன? தப்பாக பேசாதீங்க.
நான் 5 பாஷை பேசுவேன் தெரியுமா? பேச, வாசிக்க, எழுத 2 பாஷை தெரியும், இங்கிலீஷும் தமிழும். தெலுங்கும் பேசுவேன், ஹிந்தியும் பேசுவேன், மலையாளமும் பேசுவேன், ஓரளவு பேசுவேன். அந்த மக்களோட நட்பு வைக்கிறதுக்கு ஒரு வேலை விஷயமாக போனால் பேசுகிறதுக்கு வேண்டியிருக்கு. எந்த அரசாங்கமும் சொல்லலையா படிக்காதன்னு யார் சொன்னா? அநியாயமாக குற்றம் சாட்டாதீங்க, அது சரியில்லை இது சரியில்லைன்னு. கற்றுக்கொள்வது தப்பு அல்ல, கற்றுக்கொள்ள வேண்டியது உங்கள் வேலை. யார் என்ன சொன்னாலும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல. அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்று அல்ல, எவர் சொன்னாலும் ஏன் எப்படி என்று கேட்டு உன் பகுத்தறிவால் ஆராய்ந்து பின்பு முடிவுக்கு வா. எல்லாரையும் நேசிக்கணும்யா. தொழிலாளியை நேசிக்கணும், முதலாளியை நேசிக்கணும். அப்படின்னா நம்மளை என்னைய அரட்டுறாங்க சில ஆள். தொழிலாளிக்கு நியாயமான சம்பளத்தை கொடுக்கணுமையா. தொழிலாளி வயிற்றில் அடிக்கக்கூடாது. அவன் 8 மணி நேரம் 10 மணி நேரம் நம்மகிட்ட வேலை பார்க்குறான். அவன் சம்பளத்தை நாளைக்கு கொடுக்குறேன்னு சொன்னால் கூட தப்புயா. ஓரளவு பாதியாச்சு இன்னைக்கு கொடுத்து ஒன்று பாக்கிய நாளைக்கு கொடுக்கணும். ஒரு நீங்கள் கம்யூனிசம் பேசுகிறீங்கன்றேன். கம்யூனிசம் என்ன சொல்லுது? வேலைக்காரனுக்கு நியாயமான கூலியை கூட அவனை ஏமாத்தாதுன்னா கூட குறைய பேசுகிறதா நியாயமா? யாராக இருந்தாலும் எஜமான இருக்கிறவங்க கீழே இருக்கவங்களை கவனிங்க. சூரியன் மறை முன்னதாக கூலியை கொடுத்து விடுன்னு போட்டிருக்கியா பைபிளில்? நான் பைபிளை தான் சொல்கிறேன். கீப் லெஃப்ட்னு எதுக்கு வச்சுருக்குது? எல்லாரும் நல்லா இருக்கிறதுக்கு தான் வச்சுருக்கு. நல்ல மனசு இருக்காயா? அதான் ஏசுனார் சொல்கிறார், மனம் திரும்புகள் அப்படின்னாரு. ஒரு ரோட்டில் 2 ரோடு கிராஸ் ஆகுது, 3 ரோடு கிராஸ் ஆகுது. அந்த வளையிற இடத்துல என்ன வண்டி வேகத்தில் வர்றீங்கயா? பின்னால் ஒரு லேடியும் ஒரு பொண்ணும் உட்காந்துருக்காங்க, பிள்ளைய கையில் வச்சுருக்காங்க. நான் பார்க்குறேன் எத்தனை இடத்துல ஸ்பீடு பிரேக்கர் இருக்குது. டம்முன்னு போகிறீங்க எதுக்கு? ஞானம் இருக்கா? அறிவு இருக்குது, ஆனால் ஞானம் இருக்கா? ஒரு இரும்பு ஒருத்த மேலே இடிச்சிச்சுன்னா என்ன ஆகுறது? சாரின்னு ஒரு வார்த்தை சொன்னால் போதுமா? அதான் செம்மையும் உண்மையுமாக இருக்கணும். அடுத்தவனுக்கு தீமை செய்யக்கூடாதுன்ற எண்ணம் இருக்கணுமையா. எண்ணத்திலே வீணரானார்கள். நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத இருக்கிறதுனால அவன் இருதயமெல்லாம் இருளாயிருச்சுன்னு போட்டிருக்கியா? எண்ணத்திலே வீணரானவர்கள், உணர்வில்லாத இருதயம். நம்ம அப்படின்னம்னா இடிச்சிருமே, இடிச்சுட்டு அவன் கதி என்ன ஆகும்? அப்புறம் சாரின்னு ஒரு வார்த்தை சொல்கிறதா? பறவைகள் 100 பறவை ஒன்றா பறக்குது. ஆகாயத்தில் 50 பறவை 20 பறவை ஒன்றால் பறக்குது. ஒன்றோடு ஒன்று முட்டிக்கிறதா? எப்படி பேலன்ஸ் பண்ணி போகுது? அதான் ஏசுனார் சொன்னார், ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். 50 நீர்வாத்து பறக்குது, 20 நீர்வாத்து பறக்குது. சாயந்தரம் 5 மணிக்கு பார்க்கலாம். மேலே ஏதாச்சும் இடிக்குதா? எவ்வளோ பேலன்ஸ் பண்ணி அழகாக பறந்து போகுது. ஏசுனார் சொன்னார், ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களிலே சேர்த்து வைக்கிறதும் இல்லை என்றால் உங்கள் பரமபிதா அவைகளையும் பிழைப்பூட்டுகிறார். பறவைகளுக்கு பேச தெரியாதியா? எந்த பறவை எடுத்து பாருங்க, வாழ தெரியுதில்ல. தான் உண்டு தான் வேலை உண்டு. காக்கா மைனாட்ட சண்டைக்கு போதா? மைனா குருவிக்கிட்ட சண்டைக்கு போதா? தான் உண்டு தான் வேலை உண்டு. நம்ம நல்லா இருப்போம், நம்ம தெரு நல்லா இருப்போம், நம்ம ஊர் நல்லா இருக்கும், நம்ம நாடே நல்லா இருக்குமையா. எல்லாரும் நல்லா இருக்குன்ற எண்ணம் இருக்கணும்ல. இப்போ எப்படி இருக்கும்? நான் மட்டும் வாழணும், அவன் ஒழியணும், அவனை புளிஞ்சு வேலை வாங்கணும், நியாயமான கூலி கொடுக்கறது இல்லை. அப்படின்னா நியாயம்? தனக்கு அதிகம் உண்டாக ஏழையை ஒடுக்கிறவன் தனக்கு குறைச்சொல் உண்டாக ஐஸ்வர்யவானுக்கு கொடுப்பான். பைபிள். கேட்குற எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். பைபிளை வாங்கி படிங்க. நீதிமொழிகள் ஒரு புஸ்தகம் இருக்குது, 31 அதிகாரம் படித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துடைய மலைப்பிரசங்கம்னு ஒன்று இருக்குது. இரக்கமுள்ளவன் பாக்கியவான், அவன் இரக்கம் பெறுவான்னு போட்டிருக்கு. சமாதானம் பண்ணுகிறவன் பாக்கியவான் போட்டிருக்கியா?
நான் சமாதானத்தை நேசித்தா சமாதானத்தை பேசணும்யா. கண்டபடி திட்டுறது, கண்டபடி வைகிறது, நாட்டில் பிரச்சனையை உண்டாக்கி விட்டுக்கிட்டே இருந்தால் யார் தீர்க்கிறது? ஒரு பக்கம் பக்தின்றீங்க, ஒரு பக்கம் மரியாதை இல்லாமல் பேசுகிறீங்க. நான் டிவியில் பார்க்குறேன்ல, யூடியூப்பில் சேனலில் வருதில்லை, என்னத்துக்கு? நான் ஒருத்தரை உண்மையாக நேசிக்கிறோமா இல்லையே? ஒருத்தனுக்கு நன்மை செய்யாட்டியும் தீமை செய்யாமல் இருக்கலாம் இல்லையா? நன்மை செய்ய அறிந்தவனாக இருந்தும் அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாது போனால் அது பாவம். யாருக்கு நன்மை செய்யணுமோ சந்தோஷமாக செய்யுங்க, முடிஞ்ச உதவி செய்யுங்க. அது வார்த்தையோ, அது செயலோ, அது சிபாரிசோ, அது சாப்பாடோ, ஒரு சட்டையோ. ஏசுனார் அதான் சொன்னார், உன்னால் ஏன்றதை இல்லாதவனுக்கு செய்ய, இருக்கிறவனுக்கு கொடுக்க வேணாயா. அவன் என்ன இருக்க, இல்லாதவனுக்கு கொடு. இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசம் என்னையா? ஆகாரம் இல்லாதவனுக்கு ஆகாரம் கொடு, வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் கொடு, பசியாக இருக்கவனுக்கு கொடு, சிறையில் இருக்க போய் பாரு, வழிபோக்கனா வந்தால் அவனுக்கு தங்க இடம் கொடு. அதான் சொன்னார் ஏசுனார். மனுஷனை நேசிக்காட்டி என்னையா ஒரு தத்துவம் பேசுகிறீங்க? யாராக இருக்கட்டும், என்னையும் சேர்த்தான் சொல்கிறேன். மனுஷன் நேசிக்கிற சுவாபம் இல்லைன்னா என்ன தத்துவம் பேசி என்ன பிரயோஜனம்? கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிற்சியே ஜீவ வழி. இன்ஸ்ட்ரக்ஷன், கரெக்ஷன், டிசிப்ளின் இதில் போட்டிருக்குது. வாலிபத்தில் எப்படி இருக்கணும், வயசான காலத்தில் எப்படி இருக்கணும், பெண்களோடு எப்படி பழகணும், பண விஷயத்தில் எப்படி பழகணும், 4 பேர்கிட்ட ஆலோசனை கேட்டு எதையும் செய்யணும் போட்டிருக்கியா? ஆலோசனைக்காரர் அநேகர் உண்டானால் எண்ணங்கள் சிறப்படும். 4 பேரை கேட்டு, குடும்பத்தில் மற்றவங்கள்ட்டையும் கேட்டு, தலை நிறைச்சவன்ட்ட, நல்ல மனுஷன், நல்ல ஆலோசனை கொடுக்கக்கூடியவன்ட்ட கேட்டு, 4 லாயரை கேட்டு, வக்கீலை கேட்டு கொண்டு போய் பணம் கொடுப்பீங்களா? சீட்டு போட்டு பணம் கட்டிட்டு பணம் கிடைக்கலன்னா வெட்டியாக சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஃபாரின் போகிறதுக்கு எங்கேயோ பணம் கொடுத்துவிட்டு போய் போகவே இல்லைன்னாக்கா அது வேற தகராறு. அதான் பைபிளில் போட்டு, ஒரு காரியத்தை செவ்வையா செய்ய ஞானமே பிரதானம், வழக்காட பதற்றமாய் போகாதே, நல்யோசனை செய்து யுத்தம் பண்ணு. ஏசுனார் என்ன சொன்னார்? நான் தான் அடிக்கடி சொல்கிறேனே, பெரிய படம் போட்டு மாலை போட சொன்னாரா? ஒரு சிலை வாங்கி செஞ்சு வச்சு அதுக்கு மாலை போட சொன்னாரா? இல்லையே. ஏழைக்கு திக்கற்றவனுக்கும் கொடுக்க மனசு இல்லாதவன் என்னத்தையா செய்ய போகிறீங்க? தனக்கென்றே வாழ்வது தேவைக்கு மிஞ்சினது அடுத்தவனுக்கு தானையா? எனக்கும் தான் அதே சட்டம் தான். எனக்கு ஒரு சட்டம், உங்களுக்கு ஒரு சட்டம் கிடையாது. ரோட்டில் மதுரையில் கீப் லெஃப்ட்னா எல்லாருக்கும் தான். அது கலெக்டருக்கு, இன்ஜினியருக்கு, டாக்டருக்கு, எல்லாருக்கும் சகட்டுமே. இன்றைக்கி கிராமத்தில் உள்ள ஆள், டவுனில் உள்ள ஆளுக்கெல்லாம் கீப் லெஃப்ட் தான். பைபிள் அதே மாதிரி தான், யாவருக்கும் ஒரே சட்டம் தான். மனுஷன் எதை விதைப்பானோ அதையே இருப்பான். நன்மை செஞ்சால் நமக்கு நன்மை தான் வரும். தவறாக வாயை திறக்காதீங்க. தன் வார்த்தையில் பதறுகிற மனுஷனை நம்புவதை காட்டிலும் முட்டாப்பையில் நம்பலான்னு பைபிளில் போட்டிருக்கு. வார்த்தையில் பதறக்கூடாது. கோபத்தில் அப்படி பேசிட்டேன் இப்படி பேசிட்டேன் அதெல்லாம் கூடாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்டு எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிற்சியே ஜீவவழி. பண விஷயத்தில், பழக்கத்தில் தகாத உறவு, நான் மறைமுகமாக சொல்கிறேன், தகாத உறவு, ஏமாத்துறது, வஞ்சிக்கிறது, கொள்ளையடிக்கிறது, ஒரு பொம்பளை பிள்ளைய கண்ணீர் விட வைக்கிறது, அதெல்லாம் நியாயமே கிடையாது. அதான் பைபிளில் போட்டிருக்கு. நம்மளால் இயன்ற உதவியை ஒருத்தனுக்கு செய்யணும், இல்லாட்டி சும்மா இருக்கணும். பைபிள் என்ன பிறகு? பைபிள் என்னையா? ஏழைக்கு இறங்குகிறோம், கடவுளுக்கு கடன் கொடுக்குறான்னு போட்டிருக்கியா? ஏசுனார் படத்தை போட்டு மாலை போட சொன்னாரா? ஏசுனார் சிலையை வச்சு மாலை போட சொன்னாரா? வெள்ளிக்கிழமை பைபிள்லே இல்லையா? சரித்திரத்தில் இல்லையே.
இது சரித்திரம். எல்லாரையும் நேசிக்கிறேன். நம்மளால் நேற்று உதவி செய்யாட்டி நாளைக்கு உதவி செய்வோம். நேற்று செய்யாத ஒரு நல்ல காரியத்தை நாளைக்கு செய்வோம். தினந்தோறும் மனம் திரும்புங்கள். இயேசு சொன்னார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது. நம்ம எல்லாத்தையும் பார்த்தே செய்யலையா? நமக்கு என்ன தெரியும்? எல்லாருக்கும் எல்லாம் தெரியுமா? கேள்வி கேட்க தெரியும், வைய தெரியும், கெட்ட வார்த்தை பேச தெரியும், நன்மை செய்ய தெரியுமா? நன்மை செய்ய படியுங்கள்னு போட்டிருக்கியா ஒரு வசனம். நன்மை செய்ய பழகணுமையா? கெட்ட வார்த்தை பேசுறது கஷ்டமா? அடுத்தவனை மரியாதை இல்லாமல் பேசுறது கஷ்டமா? அதில் ஒரு சந்தோஷம், அதில் 10 பேர் விசில் அடிக்கிறது. நம்ம நாடு என்னைக்கா முன்னேறது? என்னைக்கு முன்னேறது? எப்போ பார்த்தாலும் யாரையாச்சும் பிடிச்சி திட்டிக்கிட்டே இருக்கணும். அப்படியா? நியாயம் இல்லாத பாதையில் போகவே கூடாது, யாராக இருந்தாலும் சரி. பைபிள் என்ன சொல்லி இருக்குது? யாவரோடு சமாதானம் இருங்கள், கூடுமானால் யாவரோடு சமாதானமாக இருங்கள். கேட்ட எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். கிறிஸ்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் சொல்கிறேன், பைபிளை படிக்கிறாள், இயேசுவை பின்பற்றக்கூடிய எல்லாருக்கும் சொல்கிறேன், ஆளுங்கட்சிக்கு விரோதமாக பேசாதீங்க. பைபிளில் போட்டிருக்கு, ஜனத்தின் அதிபதியை தீது சொல்லாது. பைபிள் கையில் வச்சுருக்கீங்க இல்லையா? எனக்கு என்ன வேண்டிய ஆளு வேண்டாத ஆளு, எனக்கு ஒன்று எல்லாரும் வேணும். மனுஷனுக்கு மனுஷன் எதிரியாக கிடையாதுயா. நீங்கள் வச்சிருக்க பைபிளில் தான் போட்டிருக்கு, ஒருவனை உயர்த்தி ஒருவனை தாழ்த்துகிறாருன்னு. தனக்கு சித்தமானவனை உயர்த்துகிறார், ஒருத்தனை தாழ்த்துறார். உங்களுக்கு என்ன, எனக்கு என்ன? அப்பிரயோஜனமான ஊழியக்காரன்னு போட்டிருக்கு. தரக்குறைவாக யாரையும் பேசாதீங்க. ஆட்சியில் இருக்கவங்களாம் சரி, ஆட்சியில் இல்லாமல் இருந்தாலும், கட்சி தலைவராக இருந்தாலும், ஆன்மீக தலைவராக இருந்தாலும் சரி, அவங்களெல்லாம் திட்டாதீங்க. தட் இஸ் நாட் யுவர் டியூட்டி. அதனுடைய காரணம் என்ன? நீங்கள் ஒருவரை நேசித்து ஒருத்தனை பகைக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து அப்படி செஞ்சாரா? தான் கையில் ஆணி அடிக்கிறவனை கூட மன்னிச்சார் அவர். பைபிளில் போட்டிருக்கு. இந்த அரசாங்கம், ஆளும் அரசாங்கம் உங்களுக்கு என்ன தீமை செஞ்சிச்சு? அவ்வளோ தரக்குறைவாக பேசுகிறீங்க, தேவையா? வாழ்கன்றது ஒளிகன்றது, எல்லாரையும் வாழ்கன்னு சொல்லுங்கள், ஒளிகன்னு சொல்லாதீங்க, யாரையும் சொல்லாதீங்க. அது நேற்று நம்முடைய நாட்டை ஆண்ட கட்சியாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி ஆள்ற கட்சியாக இருந்தாலும் சரி, வரப்போகிற கட்சியாக இருந்தாலும் சரி, ஒளிகன்ற வார்த்தையை பேசாதீங்க, நல்லதில்லை. எல்லாரும் வாழணும். தனிப்பட்டவன், குடும்பம், கம்பெனி, ஃபேக்ட்ரி, எல்லோரும் நல்லா வாழணும். இந்த பூமி அதுக்கு தான் கொடுக்கப்பட்டது. நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியன் உதிக்க பண்ணி, நீதி உள்ளவன் மேலும் அநீதி உள்ளவன் மேலும் மழை பெய்யுது. நல்லவனுக்கு மட்டும் மழை பெய்யுதா? கெட்டவர்களுக்கு பெய்யலையா? கெட்டவர்கள் வேறு பிரியுதா? இவர் கெட்டவர், இவர் நல்லவர் அப்படின்னு பிரித்தா மழை பெய்யுதே இல்லையே. இவர் கெட்டவர், இவர் நல்லவர் பார்த்து தான் சூரியன் உதிக்குதா? கேட்ட எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். மனம் திரும்புங்க. நம்ம நல்லா இருக்கணும், நம்ம ஊர் நல்லா இருக்கணும், நம்ம தேசம் நல்லா இருக்கணும், நம்ம நாடு நல்லா இருக்கணும். பாகுபாடு பார்க்காதீங்க. யாராக இருந்தாலும் சரி, மேல் பதவியில் இருக்கிறாள், கீழே இருக்க எல்லாருக்கும் உதவி செய்யுங்க. நல்லவர்கள், கெட்டவர்கள், படித்தவர்கள், படிக்காதவர்கள், ஜாதி, மதம், கட்சி ஒன்றும் பார்க்கக்கூடாது. மனுஷன்தான். நம்மளை அதிகாரியை வச்சுருந்தா நம்ம உதவி செய்யத்தான் நம்மளை வச்சுருக்கிறாங்க. நான் சொல்கிறதுலேருந்து பைபிள் படிக்கிற கிறிஸ்தவங்கெல்லாம் நல்லா புரிஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன். புத்தியாக இருங்க, ஞானமாக இருங்க. இந்த நாடு சமாதானத்தோடு வாழட்டும். மக்கள் எல்லாரும் சுபிட்சமாக வாழட்டும், சமாதானமாக வாழட்டும், ஆறுதலாய் வாழட்டும், தேர்தலாய் வாழட்டும். அரசாங்கத்துக்கு அவசியம் இல்லாத தொந்தரவெல்லாம் கொடுக்காதீங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்ட எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். தேவனுடைய கிருபை, அன்பு, தயவு எல்லாரோடு இருப்பதாக.